நம்ம பார்ட் ஆஃப் தி அனிமல் கிங்டம், பிரைமேட்ஸ்னு சொல்ற ஒரு மிருக ஜாதியை சார்ந்தவங்க தான் மனுஷங்களும். இந்த மிருக கூட்டத்துல இந்த முன்மூளை மிகவும் பெருசா இருக்கிற மிருகம் நாம தான். இந்த லிங்கேஜை ஈஸியா உடைக்கக்கூடிய பெருமளவு தன்மை கொண்டது தான் இந்த உமிழ்நீரில் வரும் சலைவரி அமைலேஸ். ஃபைபரை செரிமானம் பண்ணக்கூடிய ஓரளவு தகுதி கொண்ட திறன் கொண்ட மரபணுவின் எண்ணிக்கை வெறும் 170. நம்ம பெருகுடல்ல இருக்கிற பாக்டீரியாவால மட்டும்தான் அந்த ஃபைபரை உடைச்சு அதை சாப்பிட முடியும். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஃபுட் கிரேவிங்ஸ் ஏன் ஏற்படுகிறது? நம்ம மனுஷனுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ்னு சொல்றது ஃபுட் கியூ ரியாக்டிவிட்டின்னு சொல்லுவான் அறிவியல் சார்ந்து. சாப்பாடை பார்த்த உடனே அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம பொது வழியில சொல்லும் போது கிரேவிங்ஸ்னு சொல்றோம். கிரேவிங்ஸ் ஏன் இருக்குன்னா அதுக்கு நம்மளோட முன்மூளை ஒரு பெரும் காரணம். நம்ம பார்ட் ஆஃப் தி அனிமல் கிங்டம், பிரைமேட்ஸ்னு சொல்ற ஒரு மிருக ஜாதியை சார்ந்தவங்க தான் மனுஷங்களும். இந்த மிருக கூட்டத்துல இந்த முன்மூளை மிகவும் பெருசா இருக்கிற மிருகம் நாம தான். இந்த முன்மூளைன்னு ஏன் சொல்றோம்னா ஃபோர் பிரெயின். இதை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த ஃபோர் பிரெயின் மூணே விஷயத்தை தான் எப்பயுமே நாடிக்கிட்டே இருக்கும். ஒன்னு உணவு, ஃபுட், அதான் சுகர், செக்ஸ் அண்ட் சோஷியல் கனெக்ஷன் சொல்லுவோம். உணவு பாராட்டும், துணை பாராட்டும், ஜனம் பாராட்டும். இது மூணுமே பாராட்டும் எப்பயுமே. அதனால எப்பயுமே நமக்கு அதுல முதலாவது வர்றது உணவுங்கிறதுனால உணவை நாடி நம்ம மனசு போகும். டாக்டர், இதுல குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதீதமா இருக்கு. அது எதனால டாக்டர்? சுகர் வரத்துக்கான ஒரு பிரதான காரணமே ரொம்ப வருஷமா அவங்க மேல் வயிறில், மேல் உமிழ்நீரில் அதிகமாக செரிமானமாக கூடிய உணவு பழக்க வழக்கம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். நான் இது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு சொல்றேன். அதாவது இது டைப் 2 டயபெட்டிஸ் இன்சுலின் இருந்தும் இல்லாத தன்மை. டைப் 1ங்கிறது அறவே இன்சுலின் இல்லாத தன்மை. அது சிறு வயது குழந்தைகளுக்கு வரும் டைப் 1. டைப் 2ங்கிறது உடம்பில் இன்சுலின் இருந்தும் அந்த இன்சுலின் பெருமிதமாக சுரந்தும் உடம்புல அந்த இன்சுலினால சரிவர செயல்பட முடியலங்கிறது தான் டைப் 2 டயபெட்டிஸ்னு சொல்றோம். பொது வழி மக்களுக்கு அடல்ட் டயபெட்டிஸ்னு சொல்றோம். அவங்களுக்கு முதல்ல சுகர் வந்ததுக்கான காரணமே உமிழ்நீர்ல செரிமானமான சாப்பாடை சாப்பிடுறதுனாலையும் மேல் சிறுகுடலில் செரிமானமாகும் சாப்பாடா சாப்பிடுறதுனால தான் வருதுன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உமிழ்நீர் இருக்கு இல்லையா, நம்ம மனுஷனோட உமிழ்நீர் மட்டும் ஒரு ஸ்பெஷலான உமிழ்நீர். இந்த மிருக கூட்டத்துல நம்மளோட உமிழ்நீருக்கு இந்த சலைவரி அமைலேஸ்னு சொல்ற ஒரு முக்கியமான என்சைம், ஒரு தாது பொருள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்னடானா மாவு சத்தை நம்மளால வெகு சுலபமா செரிமானம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உருளைக்கிழங்கு ரோஸ்டோ, இட்லி தேங்காய் சட்னியோ, பூரி கிழங்கோ, எதுவோ மாவு சத்து, கொழுப்பு சத்து, பிரியாணியோ, பரோட்டாவோ, எதுவோ எல்லாமே மாவு சத்து. மாவு சத்துல எல்லாமே சுலபமா செரிமானமாக கூடிய குளுக்கோஸ் இணைப்புகளாக தான் அந்த மாவு சத்து இருக்கு. ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு சொல்லுவோம். இந்த லிங்கேஜை ஈஸியா உடைக்கக்கூடிய பெருமளவு தன்மை கொண்டது தான் இந்த உமிழ்நீரில் வரும் சலைவரி அமைலேஸ். இதுவே ஒரு 20% நம்ம சாப்பாட்டை செரிமானம் பண்ணிடும் வெறும் மாவு சத்து மட்டும் இருந்து, வெறும் கொழுப்பு சத்து மட்டும் இருந்தா. இது மேல் வயிறுக்கு போகும்போது ஸ்டொமக்னு சொல்றோம். மனுஷனோட ஸ்டொமக் இஸ் வெரி யூனிக். அதுல ஒரே ஒரு சேம்பர் தான் இருக்கு. பல மிருகங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 சேம்பர், மாட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 சேம்பர் 4 சேம்பர் இருக்கும். திமிங்கிலங்களுக்கு அதுவும் ஒரு பாலூட்டி மிருகம் தான், வேல்ஸ்னு சொல்றோம். அதுக்கு 7 சேம்பர் 8 சேம்பர் இருக்கும். அதனால வச்சு நிதானமா வயிறு நிறைய பொறுமையா சாப்பிடும். மனுஷனுக்கு ஒரே ஒரு சேம்பர் தான். இந்த சேம்பரோட மொத்த கொள்ளளவு தோராயமா 1300 ml இருந்து 1500 ml தான் இருக்கு. அப்போ இந்த 1500 ml முழுவதையும் நம்ம நிரப்பணும். நிரப்ப முடியாத உணவை உட்கொண்டால் வயிறு வேகமாக சுருங்கும். மேல் வயிறும் சுருங்கும், சிறுகுடலும் சுருங்கும். மேல் வயிறு வேகமா சுருங்குச்சுன்னா அதுதான் பசி, ஹங்கர். சோ ஒரு மெக்கானிக்கல் ரீசன், உடலியல் ரீதியா சார்ந்த ஒரு காரணம் வயிறு வேகமா சுருங்கிறதுனால. எப்ப வயிறு வேகமா சுருங்கும்னா, மேல் வயிறில் செரிமானமாக கூடிய சாப்பாடு மட்டுமே அந்த உணவில் இருந்தால் அது வேகமா சுருங்கும். மேல் வயிறுல எது வேகமா செரிமானம் ஆகாது அப்படின்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், நம்மளோட நார்ச்சத்து மிகுந்த பொருள்களுக்கு மட்டுமே மேல் வயிறில் செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை மனுஷனுக்கு கிடையாது. மொத்த
மொத்தமா பாத்தீங்கன்னா ஃபைபர், டயட்ரி ஃபைபரை செரிமானம் பண்ணக்கூடிய மரபணு மனுஷனுக்கு கிட்டத்தட்ட தோராயமான கணக்கு ஒரு 170 மரபணு தான் இருக்குன்னு சொல்றோம். மொத்த மரபணுவோட எண்ணிக்கை 40,000. ஆனா ஃபைபரை செரிமானம் பண்ணக்கூடிய ஓரளவு தகுதி கொண்ட திறன் கொண்ட மரபணுவின் எண்ணிக்கை வெறும் 170. நம்ம பெருகுடல்ல இருக்கிற பாக்டீரியாவால மட்டும்தான் அந்த ஃபைபரை உடைச்சு அதை சாப்பிட முடியும். ஏன்னா பெருகுடல்ல இருக்கிற பாக்டீரியால இருக்கிற மரபணுவின் எண்ணிக்கை ஃபைபரை செரிமானம் பண்ணக்கூடிய மரபணு திறன் கிட்டத்தட்ட 1,00,000 மரபணுன்னு சொல்றோம், கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். சோ மேல் வயிறுல செரிமானமாகாத சாப்பாடை சாப்பிடும்போது வயிறு வேகமா சுருங்குது, உடனடியா பசி எடுக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.